ஐஃபோன் 14 ப்ரோ நோ பவர் ஷார்ட். ஓகே, இந்த ஃபோன் எப்படி ஷார்ட்னு சொல்லி நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறேன்டா, ஏன்னா பவர் சப்ளையில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். அதை நம்ம ஒரு 1 ampere மாதிரி கரண்ட் ஒன்று எடுக்குது. இந்த மாதிரி கரண்ட் வந்து சும்மா ஜஸ்ட் ப்ளக் பண்ணது எங்களுக்கு என்ன ஃபோனுக்கு எடுக்கக்கூடாது. இந்த இடத்துக்கிட்ட இருக்கிற ஐசி வந்து ஹீட் ஆகுது. இதில் இருக்கிற ஐசி ஹீட் ஆகுது, இந்த சின்ன ஐசி உண்டு. ஸோ இவரை நாங்கள் கலட்டி ரீப்ளேஸ் பண்ணினா இந்த ஃபோன் வந்து ஒர்க் பண்ணாது. சேம் இதே மாதிரியான ஒரு ஷார்ட் வந்து காட்டும். ஓகே, நாங்கள் இந்த ஃபோனில் இருக்கிற கெப்பாசிட்டர்ஸை செக் பண்ணோம். இந்த இடத்துக்கிட்ட இருக்கிற கெப்பாசிட்டர், ஸோ இந்த கெப்பாசிட்டர்லாம் ஷார்ட் காட்டுனுச்சு. ஸோ இந்த கெப்பாசிட்டர் யாருன்னு கேட்டால் இவர் வந்து ஒரு ஒரு பிடிடி பூஸ்ட் லைனில் இருக்கிற கெப்பாசிட்டர் உண்டு. ஸோ இதுக்கு ஒரு 4 voltage நாங்கள் இன்ஜெக்ட் பண்ணிடும். ஸோ ஓகே, நாங்கள் 4 voltage இன்ஜெக்ட் பண்ணி இவடத்துக்கிட்ட தான் ஷார்ட் இருக்குதா இல்லாட்டி உள்ளுக்கு எங்கே சரி ஷார்ட் இருக்குதான்னு ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் இங்கே இன்ஜெக்ட் பண்ணி பார்ப்போம். இங்கே ஷார்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த ஒரு 4 கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது, இதில் ஷார்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த ஃபோன் வந்து போர்டை கலட்டாமே ரெடி ஆகும். அப்படி இல்லாட்டி போர்டை கலட்டி தான் நாங்கள் ரிப்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் பார்ப்போம் இதை செக் பண்ணி. எங்களுக்கு என்ன செய்யுது, ஷார்ட் காட்டுது. அது மாதிரி இந்த ஐசி ஒன்று எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் மெல்ட் ஆகுது. இதை நாங்கள் கலட்ட முன்னுக்கு நாங்கள் இது யாருன்னு பார்த்தா பிடிடி பூஸ்ட் லைன் தான் எங்களுக்கு ஷார்ட் காட்டுது. இந்த 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 கெப்பாசிட்டர் இவர் தான் என்னது இங்கே கனெக்ட் ஆகிருக்கிறாரு. இதெல்லாம் ஒன்று தான். ஸோ இது வந்து எங்களுக்கு ஷார்ட் காட்டுது. இப்போ நாங்கள் எதுக்கு வோல்டேஜ் ஒன்று இன்ஜெக்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னே ரொசின் போடும். இது ஹீட் ஆகிடுச்சு. நாங்கள் இந்த ஏரியாலே ரொசினை போட்டு அதில் இருக்கிற கெப்பாசிட்டர்ஸை நாங்கள் செக் பண்ணுவோம். வோல்டேஜ் ஒன்று இன்ஜெக்ட் பண்ணும். நான் ஒரு 3 voltage மாதிரி கொடுப்போம், பிரச்சனை இல்லை. ஓகே, எங்களுக்கு மெல்ட் ஆகிருக்கிறது யாருண்டா பக்கத்தில் இருக்கிற கெப்பாசிட்டர். ஸோ ஓகே, நாங்கள் அந்த கெப்பாசிட்டரை கலட்டி கொள்வோம். ஓகே, எக்ஸ்ட்ரா கெப்பாசிட்டர் கலந்துட்டு பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ இந்த ஃபோனை நாங்கள் ஆன் பண்ணி பார்ப்போம் டிஸ்பிளே வச்சு. பவர் சப்ளையில் கனெக்ட் பண்ணுவோம். பவர் சப்ளை அப்படியே பாருங்கள். எங்களுக்கு பவர் சப்ளை கனெக்ட் பண்ணி எங்களுக்கு என்ன எந்த கரண்ட்டும் எடுக்கலை. அப்போ ஓகே எங்களோட ஃபோன் நாங்கள் இப்போ ஷார்ட் பண்ணி ஒன் பண்ணுவோம். பவர் சப்ளை அப்படியே பாருங்கள், ஃபோன் ஒன்றாது. ஓகே, இங்கே அப்படியே பாருங்கள். ஜஸ்ட் ஒரு கெப்பாசிட்டர் தான் ஷார்ட்டாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் கெப்பாசிட்டரை ஃபோல்ட் ஃபைன் பண்ணி சரியாக நீட் அண்ட் க்ளீனாக அவரை ரிமூவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரிலாம் லேர்ன் பண்ணணும்னு சொன்னால் எங்களை கண்டெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். இது வந்து ஒரு ஐஃபோன் 14 ப்ரோ தான். ஸோ இந்த மாதிரி ரிப்பேர்ஸ் இருந்தாலும் எங்களை கண்டெக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி தரோம். ஓகே.